ஓகே. வெல்கம் பேக் டு வெல் பரிவேர்ல்டு. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதாவது சேர நகரமான வஞ்சி நகரத்துல ஹிப்பாலஸ் தங்கியிருப்பான்னு பார்த்துருந்தோம். அந்த ஹிப்பாலஸ் அங்க தங்கியிருந்த அவ்வளோ நாள்ல அவனுக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். ஏன்னா ஹிப்பாலஸ் இது மாதிரி யவன வணிகர்கள் எல்லாரும் எங்க போனாலும் முதல்ல அவங்க நோட்டம் விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ப்படை தளபதிகளை தான். ஆனா இந்த ஊருக்கு இவ்வளவு நாளாயும் அவனோட தளபதியை பார்க்கவே இல்லை. சேரனோட தளபதியை பார்க்கவே இல்லை. எப்பவுமே யவனர்கள் எந்த அரசவைக்கு வந்தாலும் அவங்க நோட்டம் போடுறது அரசர்களும் அரச நடவடிக்கைகளையும் குறிப்பா போர்ப்பட தளபதியை தான். ஏன்னா அப்பதான் அவங்க 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 அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க ஆர்வமா இருப்பாங்க. ஆனா சேர நாட்டோட போர்ப்படை தளபதி இன்ன வரைக்கும் அவங்க பார்க்கவே இல்லை. அவன் எங்க போயிருக்கான் அவனை பத்தி கேட்கவும் முடியல. ஏன்னா அவன் எங்க போயிருக்கான்னு அரசரை தவிர்த்து இங்க வேற யாருக்குமே தெரியாதான். அவ்வளவு ரகசியமா வச்சிருக்கிறாங்களாம். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இன்னைக்கு விடிய காத்தால அரசர் கிளம்பி துறைமுகத்துக்கு போயிட்டதாகவும் துறைமுகத்துல தளபதி வந்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் வரும். இவனும் வேக வேகமா திரேசியனை கூப்பிட்டு துறைமுகத்துக்கு போவான். அங்க சேர தளபதியை முதல்ல பார்ப்பான். அந்த சேர தளபதி பேரு துடும்பன். அந்த துடும்பனை முதல்ல பார்க்கும்போதே தெரியும், என்னடா இவன் நல்ல உடல்வாகு பயங்கரமா இருக்கு, இவன் தான் தளபதி, பயங்கரமான தளபதி போல இருக்குன்னு யோசிக்கும் போது உதயஞ்சேரல் அந்த சேர பேரரசன் உதயஞ்சேரல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பான். என்னைக்கும் இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கானே, இவங்க என்ன காரணம் வச்சுட்டு இருக்கும்போது, வாங்க நம்ம துறைமுகத்துக்கு உள்ள போகலாம், நம்ம இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு நம்ம கிடைச்சிருச்சு அப்படிமா. என்ன வந்திருக்குன்னு பார்த்தா கப்பல்கள், நிறைய கப்பல்கள் வந்திருக்கும். நமக்கு தேவையானது, நம்ம இவ்வளவு நாள் போர் பண்ணணும்னு ஆசைப்படுறது எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு, இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப ஆர்வமா குதிக்கிறத பார்க்க ஹிப்பாலஸுக்கு இவன் எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்கான், இவன் திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கப்பலை உத்து கவனிப்பான். கப்பல் நிறைய ஆட்கள் இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று இறங்கி வரும். பார்க்கறதுக்கே வித்தியாசமான கூட்டமா இருக்கும். அந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அந்த கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு ஹிப்பாலஸே ஒரு மனசளவுல பயம் வந்துடும். ஏன்னா சத்தம் கிட்டத்தட்ட ஊழையிடுற ஓசை மாதிரியே இருக்கும். என்ன ஊழையிடுது, என்ன ஒரு வித்தியாசமான ஊழையிடுது, நரி ஊழையும் கிடையாது, இது வித்தியாசமான விலங்கோட ஓசை மாதிரி இருக்கு, என்ன சத்தம் இது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நார்சதுர கூண்டு மாதிரி ஒரு கூண்டு இருக்கும். அந்த இரும்பு கம்பிகள்ல பல கூண்டுகள் இருக்கும். அந்த பல கூண்டுகள்ல இருந்து ஓசைகள் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கும். இது என்னதான் சத்தம் அப்படின்னு கேட்பான் ஹிப்பாலஸ். அப்படி கேட்ட உடனே அரசர் கேட்பாரு, நக்கவார தீவு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. தெரியுமே, அந்த தீவா, அந்த தீவு மனுஷகரி திங்கிற தீவுங்களாச்சே, அங்க இருந்து அந்த கப்பல் வருது அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா கேட்பான். அட ஆமாங்க, அதிர்ச்சி ஆகாதீங்க, அங்க இருந்தா வருது. ஆனா அந்த தீவு இருக்குல்ல, அது ரொம்ப நீளமான தீவு. கடைசியில தான் மனுஷ கறி சாப்பிட்ற கூட்டம் இருக்கு. ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷங்க தான் இருப்பாங்க. அந்த மனுஷங்க தான் இப்ப இந்த கப்பல்ல இறங்கி வந்திருக்கிறாங்க. அவங்க நமக்கு உதவி பண்ண வந்திருக்கிறாங்க. அவங்க கூட்டிட்டு வந்த மிருகம் கொடுக்குற ஓசை தான் அது. அந்த மிருகத்தோட பேரு தோகை நாய் அப்படிமா உதயஞ்சேரல். தோகை நாய்ங்கிறத ஒண்ணு இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது அவன். முதல்ல அப்படி ஒரு விலங்கு பேரை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். என்னன்னு கேட்பான் அதை பத்தி. அப்பதான் அந்த தளபதி துடும்பன் சொல்லுவான், தீவுகள்லயே ரொம்ப கொடுமையான கடுமையான ஆபத்தான மனிதர்கள் வாழ்ற தீவுங்கிறது நக்கவார தீவு தான். அந்த தீவுலயே ரொம்ப ஆபத்தான மிருகங்கிறது தோகை நாய் தான். தோகை நாய் பார்க்கறதுக்கு ஒரு கீரிப்புள்ள மாதிரி இருக்கும். அதாவது நாயோட உடம்பு அதுக்கு இருக்கும். மூஞ்சி பார்த்தீங்கன்னா கீரிப்புள்ளையோட மூஞ்சி மாதிரி இருக்கும். வாய் பொழந்துச்சுன்னா அதோட உடம்புல பாதி தூர அளவுக்கு அது வாய் விரியும். அந்த அளவுக்கு பெரிய வாய். அது உதாரணமா ஒரு குதிரையை கடிச்சிச்சுன்னா ஒரே கடியில கடிச்சு கழுத்தையே பிடிச்சி கடிச்சு கொன்னுரும். அதுக்காக தான் இங்க கொண்டு வந்திருக்கேன் அதை. ஏன்னா அதுக்கு ரொம்ப பிடிச்ச விலங்குங்கிறது குதிரையோட ரத்தம் தான். குதிரையை ரொம்ப விரும்பி சாப்பிடும். சரி, நாங்க எப்பவுமே பாரி மீது போர் தொடுத்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே எங்களுக்கு தேவையான இலகுவான வழியில தான் நாங்க போவோம். அப்படி போறப்ப ஏதாவது ஒரு வழியில எங்களை உள்ள இழுத்து இழுத்து எங்களுக்கு ஆசை காமிச்சு உள்ள இழுத்து நாங்க ஜெயிக்கிற மாதிரியே போய் கடைசியில அடற்பகுதியில வச்சு எங்களை ஜெயிச்சு விடுவோம் பாரி. ஆனா இந்த முறை நாங்க பிளான் பண்ணி இருக்கிறது அடற்பகுதியில போறதுக்கு தான் திட்டத்தை வகுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவான் சேர பேரரசன் உதயஞ்சேரல். இந்த தோகை நாயோட கூடுதல் சிறப்பு என்னன்னா, அடற்பகுதியில் இது கிழிச்சுக்கிட்டு போகும், நல்ல வேக வேகமா போகும். ஒரு காட்டு பகுதியில குதிரை ஓடுறதுக்கு இணையா ஓடக்கூடிய ஒரு விலங்கு தான் இந்த தோகை நாய். ஆனா என்னன்னா குதிரையை விட வேகமாகவும் ஓடும், குதிரையை கொல்றதுக்கு ஓடும். குதிரையை கொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். அது குதிரைக்கு பிடிச்ச விலங்கு அது. அதாவது இந்த தோகை நாய்க்கு பிடிச்ச விலங்குங்கிறது குதிரை. அது குதிரையை கொல்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பாரி கையில இப்ப மிகப்பெரிய குதிரை படம் இருக்கு, அதெல்லாம் எங்கள்கிட்ட இருந்து பிடுங்கினது தான். அது போக எங்கள்கிட்ட இருந்து பிடுங்கினது அவன் பெருக்கி பெருக்கி இனப்பெருக்கம் செஞ்சு பயங்கரமா வளர்த்து வச்சிருக்கான். அதனால இந்த நாய்கள் நமக்கு தேவை, நம்ம திட்டம் கை கூறுறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு கொஞ்சம் உற்சாகமா சொல்லுவான் உதயஞ்சேரல். துறைமுகத்தில இருந்து கிளம்பி அது துறைமுக பக்கத்திலே இருக்க விருந்தினர் மாளிகை கூட்டிட்டு வருவான். அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து
அங்க போய் மிச்சத்தை பேசுவோம்னு சொல்லிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் வேலையா சேர பேரரசன் அந்த உதயன் சேரல் ஹிப்பாலஸ் கிட்ட ஒன்னே ஒன்று கேட்பான். எங்களால ஏன் பரம நாட்டை இவ்வளவு நாள் ஜெயிக்க முடியல சொல்லுங்க பார்ப்போம். எங்களால மட்டும் இல்ல, பெரும்பாலான ஆட்களால ஜெயிக்க முடியல பரம நாட்டை. அது என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம்மா. அப்ப ஹிப்பாலஸ், பரம நாடு மலைகளால சூழப்பட்டிருக்கு, அதனால தானே ஜெயிக்க முடியல அப்படிமா. இல்ல இல்ல, அது மட்டும் காரணம் இல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்கிறது பரம நாட்டுக்கு பாதைகளே இல்லாதது. அதாவது பரம நாட்டுக்கு பாதைகளே இல்லை. நம்ம எந்த பாதையில போகணுங்கிறது யாருக்குமே தெரியாது. அதாவது எந்த ஒரு இருப்பிடமும் பாதைகளை உருவாக்கி வச்சுக்குவாங்க, யார் எந்த ஒரு இடத்துல வாழ்றவங்களா இருந்தாலும். ஆனா பாதைகளையே இல்லாம இருக்க இடம் வந்து பரம நாடு தான். மற்ற இடத்துலலாம் பாதைகளை இருப்பிடத்துக்காக உருவாக்குவாங்க, இல்லைன்னா உருவாக்குனதுக்கு அப்புறம் பெருசுப்படுத்துவாங்க, அந்த பாதைகளை கொஞ்சம் விரிவாக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வேணும்னே அதை செய்யாம இருக்கிறவன் தான் பாரி. அதாவது பல பேர் பரம நாட்டுக்கு போர் தொடுத்து போகணும்னு ஆசைப்பட்டாலும், சும்மா போகணும்னு ஆசைப்பட்டாலும் கூட போக முடியாது. ஏன்னா அங்க ஊர் அந்த எவ்வியூருக்கு போறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழி சொல்லுவாங்க. அந்த எவ்வியூருக்கு போய் திரும்பினாங்கள பல பாணர்கள், அந்த பாணர்கள் ஒற்றர்கள் இப்படி ஏகப்பட்ட பேர் திரும்பி இருக்கிறாங்க. ஆனா இவங்க சொன்ன தகவல் பூராவுமே எவ்வியூர் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர எவ்வியூருக்கு எப்படி போகணும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு சரியான பாதை தெரியல, அவங்க சரியான குறிப்பு சொல்ல தெரியல. அப்படி ஊருக்குள்ளேயே போகணும்னு ஆசைப்பட்டாலும், பாணர்களே போகணும்னு ஆசைப்பட்டாலும் கீழே மலை அடிவாரத்தில் இருக்க ஊர்ல தங்கி இருக்கணும். அப்ப பரம்பு வீரர்கள் வந்து கூட்டிட்டு போவாங்க, பரம்பு நாட்டு வீரர்கள் வந்து கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போறப்பதான் ஊருக்கு போக முடியும். அப்படி போயிட்டு வந்தவங்களும் சரியா வழி சொல்ல தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில வழி சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா பாணர்கள் கூட்டம் போகுது, அந்த பாணர்கள் கூட்டம் நம்ம ஒற்றர்கள் அமைச்சிருக்கோம், அந்த பாணர்களையும் கேட்கறோம்னு வச்சுங்களேன், ஆளுக்கு ஒரு குறிப்பு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அந்த போற வழிக்கு ஒரே குறிப்பை சொன்ன 2 பாணர்களும் நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு காரணம் அவங்களுக்கே வழி சரியா தெரியலன்னு அர்த்தம். அதுக்கு முக்கிய காரணம் பாதைகளை அவங்க ஏற்படுத்தவே இல்லைன்னு அர்த்தம் அப்படிமா. இது ஹிப்பாலஸுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது எப்படியும் ஒரு நாட்டுக்கு பாதை இல்லாம இருக்க முடியும், பாதையை ஏற்படுத்தாம மனுஷன் போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்பான். இல்ல, உண்மையாலுமே நான் சொல்றேன், அது இப்படி பாதைகள் இல்லாம இருக்கு. ஏன்னா மலைப்பகுதியில காட்டுப்பகுதியில இயற்கையாவே விலங்குகள் வந்து பாதைகளை உருவாக்கும். ஒரு விலங்கு போயிட்டே இருக்குன்னா அடிக்கடி போகும்போது அந்த பாதை உருவாகிடும். அந்த பாதையை தான் பெருசுப்படுத்துறது மனுஷனோட வேலை. ஆனா பாரி அதை செய்யவே இல்லை, அந்த விலங்கு பாதையை தான் பயன்படுத்திட்டு வரான் அப்படிமா உதயன் சேரர். அப்படின்னா நாமளும் அந்த விலங்கு பாதையிலே உள்ள போயிடலாம்ல, ஏன் நம்மளால போக முடியாதா அப்படின்னு கேட்பான். அதுதான் முடியாது. ஏன்னா விலங்குகள்ங்கிறது ஒரு இடத்துக்கு போகுதுன்னா கடைசி எங்க போகும், நீர் குடிக்க நீர்நிலைகளுக்கு போகும். அப்படி நம்ம விலங்கு பாதையை பயன்படுத்தணும்னா நீர்நிலைக்கு தான் நம்ம போக முடியும், அங்க இருந்து ஊருக்கு போக முடியாது. ஏன்னா விலங்குகள் நம்ம நம்ம தேடி போறது யார, விலங்குகளையா மனுஷனையா? நம்ம மனுஷனை தேடி போனா மனுஷன் உருவாக்குற பாதை தான் போகணும். இவன் என்ன பண்ணிருக்கான் பாரி விவரமா, விலங்குகள் போற பாதையில குறுக்கு பாதை உருவாக்கி வச்சிருக்கான். அந்த குறுக்கு பாதை, ஏதாவது ஒரு தெளிவா சொல்லணும்னா, ஒரு பொதுவான விலங்கு பாதை ஒன்று இருக்குன்னா அது தண்ணி குடிக்கிற போற இடத்துக்கு முன்னாடியே ஒரு குறுக்கு பாதை அவன் ஏற்படுத்தி வச்சிருக்கான், அவன் ஊருக்கு போறதுக்கான பாதையை. அது யாருக்கும் தெரிய மாட்டுது. பொதுவா காட்டுக்குள்ள யானைகள் தான் பாதைகளை உருவாக்கும், முதல் விலங்கே அதுதான். அதுக்கப்புறம் தான் மற்ற விலங்குகளை அதை பயன்படுத்த தொடங்கும். ஆனா மலைவாசி மக்களுக்கு எப்படின்னா மேய்ச்சல் தெரியாது, அவங்க நாயை தவிர வேற எதையும் வளர்க்காதவங்க. இதுவே மற்ற விலங்குகளை அவங்க வளர்த்தாங்கன்னா, உதாரணமா பசுக்களை வளர்த்தாங்கன்னா அது மேய்ச்சதுக்கு அப்புறம், அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, உணவு மேயும்ல, புல்லு மேயும்ல, அந்த புல்லெல்லாம் மேய்ஞ்சதுக்கு அப்புறம் இரவு எப்பவுமே வீட்டுக்கு திரும்பும். அப்படி வீட்டுக்கு திரும்புறப்ப ஊருக்கு வந்து தான் ஆகணும். அப்படி அடையும் போது அடுத்த அந்த படையில வந்து அடையும் போது, ஊர் படை, அந்த விலங்கு படைன்னு சொல்லுவோம், அந்த விலங்கு வைக்கிற இடம்னு சொல்லுவோம்ல, அது அடையும் போது ரெகுலரா தினந்தோறும் போயிட்டு போயிட்டு வரும்போது தனியா பாதை உருவாகிடும் இயல்பாவே. ஆனா இவங்க அது மாதிரி பசுக்களை வளர்க்காதனால பாதைகள் உருவாகல. இது தெரியாம நாம போனோம்னா காட்டு பாதையில விலங்கு பாதையில போனோம்னா நடுக்காட்டுல போய் மாட்டிக்குவோம், அப்படி இல்லைன்னா நீர்நிலைகளை போய் மாட்டிக்குவோம். நம்மள அந்த அவங்க படம் சுத்திக்கும், நம்ம அவங்க சரியான பாதை தெரியாம போக முடியாது அப்படிமா. சரிங்க, இப்ப பாறைகிட்ட மிகப்பெரிய குதிரை படம் இருக்குன்னு சொல்றீங்களே, குதிரை ஓட்டுனா கூட அவங்க பாதை இல்லாம ஓட்ட முடியாதுல்ல அப்படிமா. உண்டுதான், அங்க பாதை இருக்குதான். ஆனா கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுற மாதிரி வச்சிருக்கான் பாரி குதிரையவே. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் அங்க பயன்படுத்துறாங்க, நிறைய பேர் பயன்படுத்துறது இல்ல அப்படிமா. புதியஞ்சேரல் அப்படி சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்பான் ஹிப்பாலஸ். அப்படின்னா நம்ம பரம்பு நாட்டு மேல போர் தொடுத்தே போக முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளவு காலம் இல்லாம தான் இருந்துச்சு, ஆனா இப்ப வழி கிடைச்சிருச்சு. இந்த ஒரு தோகை நாய் போதும், இந்த தோகை நாய் கூட்டங்கிறது நம்ம பயங்கரமா பல நாய்க்களை கூட்டு வந்திருக்கோம், இது அந்த வழியை கண்டுபிடிக்கிறோம் அப்படிமா. எப்படி இந்த நாய் வழியை கண்டுபிடிக்கும் கேட்கும்போது கர்வமா சொல்லுவான் உதயஞ்சேரல். என்னன்னா, முன்னாடி அவங்க குதிரைப்படை எப்பவுமே முன்னாடி வரும், அந்த குதிரைப்படை முன்னாடி வரும்போது நம்ம தோகை நாயை ஏவி விட்டோன்னு வச்சுங்களேன், அது உடனடியா வேகமா போய் குதிரைகளோட குரல் வலையை பிடிக்க தொடங்கிடும்.
குரல் வலையை கடிக்க தொடங்க அடுத்த நிமிஷம் இது என்ன விலங்குனே அவங்களுக்கு தெரியாது முதல்ல. ஏன்னா இது மாதிரி விலங்குல அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏகப்பட்ட குதிரைகள் செத்து மடியும் போது பயத்துல கொஞ்சம் உள்ள பின்வாங்க தொடங்குவாங்க வேக வேகமா. ஆனா எவ்வளவு தூரம் அவங்க போனாலும் அந்த குதிரையை துரத்திக்கிட்டே போகக்கூடிய இந்த தோகை நாய் நம்மளால வேகமா ஓட முடியலனாலும் அந்த தோகை நாய் துரத்திட்டு வேகமா போகும். அப்படி வேக வேகமா துரத்திட்டு போகும்போது குதிரைப்படை எப்படியும் திரும்ப ஊருக்குள்ள தான் போகும். அப்படி ஊருக்குள்ள போகும்போது இது பின்தொடர்ந்து போய் ஊரோட வழியை கண்டுபிடிச்சிரும். இது ஒரு நாய் கண்டுபிடிச்சா கூட அந்த நாயோட வாசத்தை வச்சு மற்ற தோகை நாய்கள் அந்த நாயை கண்டுபிடிச்சிரும். இந்த தோகை நாய்கள் எங்க இருக்கோ அதை வந்து இந்த மனுஷ கூட்டம் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த யாருன்னா இந்த தீவுகள்ல இருந்து ஆட்களை கூட்டு வந்திருக்கோம்ல அவங்க தோகை நாய் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப நமக்கு பாதைங்கிறது எவ்வியூருக்கான பாதைங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அந்த பாதையில போய் நம்ம எவ்வியூர் மொத்தத்தையும் அழிச்சிடலாம். ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் நமக்கு வழி தெரியாதனாலதான் நம்மளால அவங்க ஜெயிக்க முடியல. இன்னொன்னு, அவங்க சண்டை போட்டு எத்தனை தோகை நாய்கள் அழிச்சாலும் மீதி இருக்க தோகை நாய்கள் இருக்குல்ல அது இருக்க மொத்த வேலையும் முடிச்சிடும். கொஞ்சம் நாய்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்த குதிரை படையுமே அழிச்சிடும் இது. ஏன்னா இதோட ரத்த வேட்டை அப்படி அப்படி குதிரையோட ரத்தம் இதுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஒரு நாய் மட்டும் இல்ல, அவங்க மிச்சத்துல எவ்வளவு குதிரை வச்சிருந்தாலும் ஒரே ஒரு நாய் மிச்சம் வச்சிருந்தாலும் போதும் நமக்கு. அது கண்டிப்பா நம்ம வழியை கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு நம்ம திட்டத்தை சொல்லும் போது ஹிப்பாலஸ் பயங்கரமா இருக்க திட்டம் அப்படின்னு சொல்லுவான். இது வெறும் ஆரம்ப கட்டம் தான். வாங்க உங்களுக்கு அரண்மனைக்கு வாங்க, நம்ம தலைநகர் அரண்மனைக்கு போயிருவோம். முழுசா அங்க முழு திட்டத்திட்டு இன்னைக்கு இரவு உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த திட்டத்தை கேட்டு நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஹிப்பாலஸுக்கு. அரண்மனைக்கு அங்க சந்திப்பு நடத்துறதுக்கு முன்னாடி இவன் ஒரு தனி சந்திப்பு ஏற்பாடு பண்ணுவான். அதாவது இவங்க கூட்டு வந்தாங்களா திரேசியன், எபிரஸ், கால்பா, பிலிப், அந்த 4 பேர் கூட கூட்டணி ஏற்பாடு ஒன்று பண்ணியிருப்பான். அங்க உட்கார்ந்து இருக்கும்போது சந்திப்பு ஏற்பாடு பண்ணுவான். அப்ப சொல்லுவான், பாண்டிய பேரரசன் செல்வ செழிப்புலையும் படை பலத்திலையும் பெரிய ஆளுதான். சேரன் அதை விட சின்ன படை தான். ஆனா பரம்பு நாட்டை ஜெயிக்கிறதுல சேரனோட வெறி இருக்குல்ல, அது அனுபவமும் சேர்ந்து இருக்கு. அந்த அனுபவமும் அறிவும் கொஞ்சம் கூட பயங்கரமா இருக்கு. அந்த பாண்டிய நாட்டுக்கு கூட இல்லையோன்னு தோணுது இவ்வளவு அறிவு, இந்த போர்ப்படை அறிவு. ஒருவேளை பாண்டிய நாடு கிழக்கு திசையில இருந்து வேகமா வரும்போது சேரர்கள் அவங்க கூட சேர்ந்து தாக்குதல் நடத்தினா நம்ம ஈஸியா பரம்பு நாட்டை ஜெயிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லுவான் ஹிப்பாலஸ். மற்றவங்கள்ட்ட கருத்து கேட்பான். முதல்ல எபிரஸ், நீ உன் கருத்தை சொல்லு, இது சரியா அப்படின்னு கேட்பான். அப்ப எபிரஸ் என்ன சொல்லுவானா, நான் வெறும் மாலுமி தாங்க, எனக்கு போர் அனுபவம்லாம் கிடையாது, நான் கப்பல் மாலுமி. ஆனா அந்த கப்பல்ல பல தமிழ் துறைமுகங்களை நான் பார்த்திருக்கேன். கப்பல்ல போய் போய் பல மன்னர்கள்ட்ட எனக்கு பழக்கம் இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒன்று சொல்றேன். இந்த சேர அரசர்கள் இருக்காங்கல்ல, கொடநாடும் கொட்டநாடும், அதாவது கொடநாடும் குட்டநாடும் இருக்கு பாத்தீங்களா. இந்த குட்டநாடும் குடநாடும் எத்தனையோ முறை பரம்பு நாட்டை ஜெயிக்கிறதுக்காக போர் தொடுத்து போயிருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திட்டத்தோட போயிருந்தாலும் அவங்க ஜெயிச்சதே கிடையாது. அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கீங்க. அவங்க புது புது திட்டங்களை இயற்றி தான் போவாங்க, ஆனா அவங்க ஜெயிச்சது இல்லை அப்படிமா. அதுவும் சரிதான். ஆனா இந்த முறை அவன் பயங்கரமான திட்டத்தோட இருக்கிற மாதிரி தெரியுதே. வேக வேகமா திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஜெயிக்கணும்னு வெறி இருந்தா ஜெயிக்க முடியும். இந்த முறை ஜெயிக்கணும் உறுதியா இருக்கிறாங்க. ஏன்னா பாண்டியன் போர் தொடுத்து போறாங்கல்ல, அந்த பாண்டியன் போர் தொடுத்து போகும்போது அவங்க வெற்றி அடைக்கு முன்னாடி இவங்க வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறாங்க. பரம்பு நாட்டை இவங்க கைப்பற்றணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால வேகமாக்கியிருக்காங்க திட்டத்தை. கிட்டத்தட்ட ஒரு இறுதி போர் அப்படின்னு நினைச்சிட்டே செய்யறான் அந்த வேலையை. அதனால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு இரவு முழு திட்டத்தையும் சொல்றதா சொல்லியிருக்கிறான் சேரன். அரண்மனையில போய் அவன் என்ன சொல்றான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா எப்பவுமே அரசரை சந்திக்கணும், அரசர்ல இருந்து அரசர் சார்பா ஆள் அமுச்சு விடுவாங்க, உங்களை அரசர் கூப்பிடுறாருன்னு. அப்படி கூப்பிட்டாதான் போக முடியும். இப்ப ஹிப்பாலஸை கூப்பிடுறதுக்கு அரசு சார்பா யாருமே அனுப்பியிருக்க மாட்டாங்க. அந்த இரவு முழுக்க காத்துக்கிட்டே இருப்பான். என்னடா இது, ஆள் அமுச்சுறேன்னு சொன்னார் அரசர், இன்ன வரைக்கும் வரலையே அப்படின்னு தூக்கம் வராது. மத்தவங்க எல்லாம் தூங்குவாங்க, இவனுக்கு தூக்கமே வராது. இரவு முழுக்க தூங்கமே இல்லாம ஹிப்பாலஸ் காத்துக்கிட்டே இருப்பான். காலையில எந்திரிச்சும் அழைப்பு வரல. அப்பயும் என்னடா இது தப்பா படுற மாதிரி இருக்கு, அரசர் கூப்பிட்டு திட்டத்தை சொல்றேனாரு, இரவோடு இரவா ஒரு பயங்கரமான திட்டத்தை சொல்றேனாரு, இப்ப சொல்லவே இல்லையேன்னு காலை விடிஞ்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுவான். அப்பயும் ஆள் கூப்பிட வர மாட்டாங்க. மதிய நேரத்துல திடீர்னு ஒருத்தன் வருவான், ஒரு வீரன் வந்து அரசர் உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்லுவான். அப்பாடா இப்பயாவது கூப்பிட்டாருன்னு வேக வேகமா போவான். என்ன திட்டம்னு கேட்க போவான். போன உடனே சேர பேரரசன் அந்த உதயஞ்சேரல் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நேற்று மாலை எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, ஒற்றன் ஒரு செய்தி கொண்டு வந்தான். அந்த செய்தினால எனக்கு பெரிய குழப்பமே வந்தாயிடுச்சு. அந்த குழப்பத்துல எனக்கு பெருங்குழப்பத்துல இருந்தவனுக்கு இன்னொரு பெருங்குழப்பத்துல தள்ளிடுச்சு. அதனாலதான் நேற்று உங்களை சந்திக்கல, என் திட்டத்தையும் சொல்லல அப்படிமா சேர பேரரசன். அது என்ன திட்டம், என்ன குழப்பம், என்ன வச்சு ஒற்றன் செய்தி வந்தது அப்படின்னு கேட்பான் இவன். ஒற்றன் செய்தி என்னன்னா,
சோழ பேரரசன் செங்கன சோழன் அவனும் பரம்பு நாடு மீது போர் தொடுக்க போறானா, அவனும் தயாராகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்னதும் ஹிப்பாலஸுக்கு ஒண்ணுமே புரியாது. சோழன் ஏங்க பரம்பு நாட்டு மேல போர் தொடுக்கணும், அவங்களுக்குள்ள பகையே இல்லையேங்க. பரம்பு நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இது வரைக்கும் எந்த பகையுமே இல்லையே. அப்படி இருக்க இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளே அவன் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்பான். அதுவும் அதுவும் இல்லாம சோழ பேரரசு படை ரொம்ப பெருசு. அவன் இந்த போருக்கு தயார்படுத்திட்டு இருக்கிற படையோட எண்ணிக்கையும் தன்மையும் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கிறதா ஒற்றன் சொன்னான். அதனால எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லையே. அதாவது என்னன்னா, சோழ பேரரசன் எதுக்கு வந்து சண்டை போடணும், அது இவ்வளவு பெரிய படையை தூக்கி போறானா, எதுக்காக போறான்னு புரியாம இருக்கேன் அப்படிமா சேரன். இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கும் குழப்பம் வந்துடும். ஹிப்பாலஸுக்கும் குழப்பம் வந்துடும், சேரனுக்கும் குழப்பம் வந்துடும். எதுக்கு சம்பந்தமே இல்லாம, அதாவது பாண்டிய நாட்டு பகை இருக்கு, சேர நாட்டுக்கு பகை இருக்கு. ஆனா பரம்பு நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் எந்த பகையுமே இல்லையே. இப்ப சோழன் ஏன் படையெடுத்து போறான், அப்ப நம்ம திட்டத்தை என்ன பண்றது இப்ப அப்படிங்கிற குழப்பம் இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்திருக்கும். அடுத்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவே எடுத்தாகணும். ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுப்பாங்க. சேரனும் ஒரு முடிவு எடுப்பான், ஹிப்பாலஸும் ஒரு முடிவு எடுப்பான். அந்த முடிவு என்ன, அடுத்த கட்டம் அவங்க என்ன பண்ண போறாங்க, இப்ப பரம்பு நாடு என்ன ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. பாண்டியன் வேற போர் தொடுத்து வந்துட்டு இருக்கிறானே, அங்க படை கிளம்பிருச்சு, பாண்டிய படையும் கிளம்பிருச்சு. இப்ப சோழன் போர் தொடுத்துக்கு போறதா செய்தியா சேரன் சொல்லியிருக்கிறான். இப்ப சேரன் ஒரு திட்டம், சோழன் ஒரு திட்டம், பாண்டியனோட திட்டம். ஹிப்பாலஸ் என்ன பண்ண போறான், இந்த மூணு பேர் என்ன பண்ண போறாங்க, இந்த திட்டங்கள் எதுவும் தெரியாம இருக்க பாரி என்ன பண்ண போறான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீதியை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். முதல்ல இப்ப இன்னைக்கு ஸ்பீக்கர்ல உள்ளவங்களும் கேட்டுட்டு இருக்கவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது.